ஹாய்ங்க, நம்ம மிளகா செடியோட அப்டேட் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம சேனலை புதுசாக யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்டார்டிங்லேருந்து நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும், நம்ம மிளகா செடி நடும்போது எப்படி இருந்தது, அதை நட்டு நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு அதை வளர்த்தோம் அப்படின்னு. இப்போ ஓரளவுக்கு நல்லாவே வளர்ந்துடுச்சு, வளர்ந்து நல்லா காயும் வச்சிட்ருக்கு. கூடவே நம்ம நிறைய காய்கள்லாம் நட்டுருந்தோம், தக்காளி நட்டுருந்தோம், கொத்தமல்லி, புதினா எல்லாமே கொஞ்சம் காய வர ஆரம்பிச்சிடுச்சு. கொத்தமல்லி எல்லாம் நான் நேற்றே கிள்ளிட்டு வந்துட்டேன், ஒரு கத்த அளவுக்கு சட்னிக்கும் அப்புறம் சாம்பாருக்கெல்லாம் போடுறதுக்கும். இன்றைக்கி கொஞ்சம் தக்காளி பறிச்சுக்கிட்டு கூடவே மக்காச்சோளம்லாம் கிளி கொத்த ஆரம்பிச்சிடுச்சு. நான் ஆல்ரெடி கவர்லாம் போட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் சேஃப்டி பண்ணி வச்சுருந்தேன், இருந்தாலும் 1-2 போடாமல் இருக்காங்க இல்லைங்களா, அதெல்லாம் கடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. சரி, ஓரளவுக்கு நம்மளும் கொஞ்சம் கூடவே சாப்பிட்டுட்டு வந்துடலான்னு நானும் ஒரு 4 கதிரை உடச்சிக்கிட்டு, இன்னும் கொஞ்சம் இந்த காசரி கீரை இருக்குல்ல அதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் நான் இன்னும் கிள்ளவே இல்லை. அப்புறம் பருப்பு கீரைலாம் கொஞ்சம் மிளகா செடியில் இருக்குது, இதெல்லாம் இன்னொரு நாளைக்கு தான் கிள்ளி கடையணும். நம்ம மிளகா செடி எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.